தினம் ஒரு பரிகார ஸ்தலம். சுகப்பிரசவம் அருளும் தாயுமான சுவாமி. தினம் ஒரு பரிகார ஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று சுகப்பிரசவமாக தரிசிக்க வேண்டிய கோயிலும் அது சார்ந்த பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம். மனித சக்திக்கு எட்டாத விஷயங்கள் உலகில் எத்தனையோ உள்ளன. என்னதான் விஞ்ஞானம் அசுர வேகத்தில் வளர்ந்திருந்த போதும் மனித அறிவுக்கு புலப்படாத விஷயங்கள் பல இன்னமும் இருக்கவே செய்கின்றன. அதில் ஒன்றுதான் குழந்தை பாக்கியம். கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியமாக இருந்த போதும் ஒற்றுமையாக வாழ்ந்த போதும் குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகள் எத்தனையோ பேர் மனவேதனையுடன் இன்னமும் வாழ்ந்து வரவே செய்கிறார்கள். அதற்கு காரணம் ஒரு குழந்தை எப்படி எப்பொழுது பிறக்கும் என்பது மட்டும் என்றும் பரம ரகசியமாகவே உள்ளது. அதை எவராலும் துல்லியமாக சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் சுகப்பிரசவமாவது என்பது அத்திப்பூத்தார் போல எங்கோ நடக்கும் ஒரு அதிசய அபூர்வ நிகழ்வாகவே இருக்கிறது. ஆனால் இந்த நவநாகரிக அறிவியல் யுகத்திலும் ஒரு ஆலயம் வருகிறேன் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதுமாம், உடனே குழந்தை பாக்கியம் கிடைப்பது மட்டுமல்ல, சுகப்பிரசவம் நடப்பதாகவும் தாயும் சேயும் நலமாக ஆரோக்கியமாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அந்த ஆலயம் எந்த ஆலயம் என்று கேட்கிறீர்களா? அந்த ஆலயம் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில். நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. திருச்சி மாநகரில் மிக முக்கிய பஜார் சாலையில் வானளவு உயர்ந்திருக்கும் கோயில் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில். மலைக்கோட்டை உச்சியில் இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு செல்லும் வழியில், அதாவது உச்சி பிள்ளையாரை தரிசிக்கும் முன் கீழே இருக்கும் ஒரு அற்புதமான ஆலயம்தான் தாயுமான சுவாமி கோயில். இது குழந்தை பாக்கியம் அருளும் ஸ்தலம், சுகப்பிரசவத்திற்குரிய பரிகார ஸ்தலம். சிவபெருமானே தாயாக இருந்து ஒரு பக்தைக்கு அவளது தாய் உருவில் சென்று பிரசவம் பார்த்த அதிசயம் நடந்த ஸ்தலம் இது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இத்தல சிவபெருமானிடம் குழந்தைக்காக ஒரு ஆச்சரியமான வேண்டுதலை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள். அதாவது குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவமான பின் வாழைத்தாரை சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டு அதன்படி குழந்தை நல்லபடியாக பிறந்த பின் குழந்தையோடு கோயிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்தாலோ அல்லது குழந்தை பிறப்பதில் பிரச்சனை இருந்தாலோ, கருவுருவாவதில் சிக்கல் இருந்தாலோ அல்லது தலை திரும்பாமல் குழந்தை இருந்தாலோ, நஞ்சு கொடி குழந்தையின் கழுத்தை சுற்றியிருந்தாலோ இத்தல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறார்கள். உடனே குழந்தை எந்தவொரு குறைபாடும் இல்லாமல் சுகப்பிரசவமாகிறது.
எனவே நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், குழந்தை பிறப்பதில் பிரச்சனை இருப்பவர்கள் ஒருமுறை தாயாக தந்தையாக இருக்கும் தாயுமான சுவாமியிடம் இங்கு வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஈசன் அருளால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்து கேள்வியும் பரிகாரமும். கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி: பணப்பிரச்சனை தீர என்ன பரிகாரம்? மகாலட்சுமியை இத்தலத்தில் ஆகர்ஷித்தால் நிச்சயம் பணப்பிரச்சனை தீரும் என்கிறார்கள். மகாலட்சுமி அருளை பெற நினைப்பவர்கள் மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களை தொடர்ந்து இல்லத்தில் ஒலிக்கச் செய்து ஒரு நெய் தீபமும் 24 மணி நேரமும் ஏற்றி வைத்து வழிபட வேண்டுமாம். குறிப்பாக மகாலட்சுமி அஷ்டகம், ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் மகாலட்சுமி மூல மந்திரங்களை ஒலிக்கச் செய்ய வேண்டுமாம். மேலும் மகாலட்சுமி உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கிட இல்லம் சுத்தமாக, ஒளிமயமாக, நல்ல நறுமண வாசனையுடன் இருத்தல் அவசியம் என்கிறார்கள். நேயர்களே, கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை 8999366611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுகப்பிரசவம் அருளும் தாயுமான சுவாமி. தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.